வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு அழகிய நிலா காலம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஈர மண் தரையில் புள்ளிகள் பளிச் பளிச்சென்று விழுந்தன. புள்ளிகளை சுற்றி மேலும் கீழும் பக்கவாட்டிலும் பரபரவென்று ஓடிய கோடுகளில் தாமரை இதழ்கள் விரிந்தன. கொடிகள் வளைந்தன. கிளிகள் உட்கார்ந்தன. எத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் மன்னி நீங்க! கோலத்துக்கு சற்று தள்ளி இருந்த திண்ணையில் உட்கார்ந்திருந்த மீனுவின் கால்கள் உற்சாகத்துடன் ஆடிக்கொண்டிருந்தன. சிவந்த மெல்லிய பாதங்களில் நேற்று இரவு இட்டு கொண்ட மறு தோன்றி இரத்தமாய் ஜொலித்தது. நலங்கிட்ட பாதங்களின் மேல் மெல்லிய வெள்ளி கொலுசு. அந்த பாதத்தின் ஒவ்வொரு விரலையும் தனித்தனியாய் எடுத்து கொஞ்ச வேண்டும் போல் இருந்தது லலிதாவுக்கு. ஓ, இவள் என்னவோ சொன்னாளே, என்ன மீனோ, எத்தனை அழகா கோலம் போடுறேள் மன்னி, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க. லலிதா சிரித்தாள். எந்த பதிலும் சொல்லாமல் கிளிகளின் ரக்கைகளை சரி செய்துவிட்டு நிமிர்ந்தாள். எப்படி மன்னி நீங்க இப்படி இருக்கேள்? எப்படி? சதா சிரிச்சுண்டு, சதா வேலை செஞ்சுண்டு, எப்பவும் பரபரத்துண்டு. லலிதா மறுபடியும் சிரித்தாள். செல்லமாக மீனுவின் கன்னத்தில் தட்டினாள். நல்ல பெண் நீ. வீடுனா வேலை இருக்காதா? அதை நான் செய்யலைன்னா யார் செய்வா? இந்த மாதிரி சிரிச்சுண்டே செய்யறவாளை பார்த்ததில்ல. காலங்காத்தால என்ன அரட்டை எங்க வாசல்ல? காஃபி கீப்பி ஏதானும் உண்டா இன்னைக்கு? சட்டென்று கோலமாவு கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு லலிதா உள்ளே விரைந்தாள். பளிச் பளிச்சென்று சபீசன் வெற்று மார்பில் விபூதி பட்டைகளை இடும் வேகத்தில் கோபம் தெரிந்தது. ஓ, இவர் அதுக்குள்ள குளிச்சு வந்தாச்சா என்கிற திகைப்புடன், இத்தனை நேரம் கோலம் போட்டது தப்புதான் என்கிற குற்ற உணர்வுடன் லலிதா சமையற்கட்டுக்குள் விரைந்து கொண்டே சொன்னாள். இதோ ஒரே நிமிஷம், கொண்டு வரேன். எதது எப்ப செய்யணுங்கிற விவஸ்தையே இல்லை இந்த வீட்டுல. லலிதா பதிலே சொல்லாமல் காஃபியை கலந்து கொண்டு வந்து ஊஞ்சல் மேல் வைத்தாள். சபேசன் தனக்கு இன்னும் கோபம் ஆறவில்லை என்பதை காண்பிப்பதற்காக டக் என்று காலி தம்ளர் டபராவை ஊஞ்சலில் திருப்பி வைத்தார். மீனு உள்ளே எட்டி பார்த்தாள். மாமா காஃபி குடித்து விட்டார் என்ற நிச்சயத்துடன் உள்ளே வந்தாள். மாமா, வாசல்ல வந்து பாருங்கோ, மன்னி எத்தனை நன்னா கோலம் போட்டிருக்கா தெரியுமோ? ஆமாமா, அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை இந்த ஆத்துல. சாஸ்திரத்துக்கு 2 இழை இழுப்பா. மணிக்கணக்கா வாசல்ல நின்னுண்டு அரை டப்பா கோலப்பொடியை வீணாக்கிண்டு இதெல்லாம் வீடு உருப்படுற காரியம் இல்ல. சபேசன் கொடியில் இருந்த ஒரு சட்டையை உருவி அவசரமாய் போட்டுக்கொண்டு நைந்து போன செருப்புக்குள் கால்களை திணித்து கொண்டு சரக் சரக்கென்று கருணையே இல்லாமல் வாசல் மணல் தரையில் விரிந்திருந்த கிளிகள் மேல் மலர்கள் மேல் கனமாக பாதங்கள் அழுந்த வெளியில் செல்வதை மீனு திக்கித்து போனவளாய் பார்த்தாள். கிளிகளும் தாமரைகளும் அமுங்கி கலங்கி போயின. விழியில் நீர் கோர்த்து நின்ற மாதிரி. மீனு, அவள் அவசரமாக உள்ளே திரும்பினாள். என்ன மன்னி, காஃபி குடிக்கலையா? வர. காஃபியை மௌனமாக குடித்துவிட்டு மீனு மெல்ல கேட்டாள். இந்த மாமா தினமும் இந்த மாதிரி தான் நடந்துப்பாரா? லலிதா முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் எப்படி நடந்துக்கிறார் என்றாள். எப்ப பார்த்தாலும் சிடுசிடுத்துண்டு கோச்சுண்டு. லலிதா சிரித்தாள். ஒவ்வொருத்தர் சுபாவம் ஓரொரு மாதிரி இருக்கும். நான் சிரிச்சாலும் ஆச்சரியப்படுற, அவர் கோச்சுண்டாலும் ஆச்சரியப்படுறையே. மீனுவின் முகத்தில் யோசனை கோடுகள் தெரிந்தன. அதை கவனிக்காத மாதிரி லலிதா கொடி அடுப்பில் பருப்பை வைத்துவிட்டு வெண்டைக்காயை நறுக்க உட்கார்ந்தாள். நான் நறுக்கட்டுமா மன்னி? நறுக்க கையை வெட்டிக்காம நறுக்க தெரியுமா? ஓ, ராஜுவை எழுப்பணும் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டு லலிதா உள் அறைக்கு சென்றாள். ராஜு அயர்ந்த நித்திரையில் இருந்தான். தூக்கத்திலும் முகத்தில் ஒரு பயமும் கையாலாகாத்தனமும் தெரிந்தன. அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் மனசில் ஏற்படும் சஞ்சலம் இப்பவும் ஏற்பட்டது. பிரவாகமா ஏதோ ஒன்று கிளம்பி நெஞ்சை அடைத்து கொண்டு கண்களை பனிக்க செய்தது. ராஜு, அவன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்து பேந்த பேந்த விழித்தான். எழுந்திருடா கண்ணா, மணி ஆயிடுத்து. இன்னும் தூக்கம் வருதே. கண்ணில தண்ணியை கொட்டிண்டு மூஞ்சிய அலம்பிக்கோ, தூக்கம் போயிடும். அவன் எழுந்தான். அப்பா இருக்காரம்மா
என்றான் மெல்ல. இல்ல, வயலுக்கு போயிட்டார். சட்டென்று அவனுடைய பார்வையும் தசைகளும் இளகின மாதிரி அவளுக்கு பிரம்மை ஏற்பட்டது. மனசை ஒரு சோகம் அழுத்திற்று. எதற்கும் கலங்காத இந்த மனசு இவனை பார்க்கும்போது மட்டும் ஏன் கலங்குகிறது என்று அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். மீனு தலையை குனிந்து கொண்டு ரொம்ப சிரத்தையாக வெண்டைக்காயை நறுக்கி கொண்டிருந்தாள். இந்த பெண்ணுக்கு பார்வையும் புத்தியும் எவ்வளவு தீர்க்கமானது என்று நினைக்கையில் ஆச்சரியமாக இருந்தது. பட்டணத்தில் இருந்து விடுமுறையை கழிக்க வந்திருக்கும் இவள் ஒரு மாதத்தில் காண்பதெல்லாம் எந்த அளவுக்கு கிரகித்து கொண்டு சஞ்சலப்படப் போகிறாளோ என்ற கவலை ஏற்பட்டது. ஏமன்னி, ப்ரெஷர் குக்கர் வாங்கிக்க கூடாதோ? அதெல்லாம் விறகடுப்புல சரிப்பட்டு வராது மீனோ. இந்த ஊர்ல கரசன் கிடைக்கிறதில்ல? கிடைக்கிறதே. பின்ன ஏன் இப்படி விறகு கட்டிண்டு பிராணனை விடுறேள்? லலிதா பெரிதாக சிரித்தாள். எங்க, என்ன சரியா பாரு. இதை விட கெட்டியான உசிரை நீ பார்த்திருக்கியோ? மீனு ஒரு வினாடி ஒரு லேசான புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு காயை தொடர்ந்து நறுக்க ஆரம்பித்தாள். இவளுடைய வயசுக்கு இவளுக்கு அறிவு அதிகம்தான் என்று நினைத்தபடி லலிதா ராஜுவுக்கு காஃபியை கலந்து வைத்தாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மன்னி. லலிதாவுக்கு மறுபடி சிரிப்பு வந்தது. சரியா போச்சு போ. இப்ப எதை கண்டு ஆச்சரியம்? கேஸ் அடுப்பு, குழாய் ஜலம், ஃப்ரிட்ஜுன்னு எத்தனையோ சௌகரியம் இருக்கு மெட்ராஸ்ல. இருந்தாலும் அம்மா எதுக்காவது முணுமுணுத்துண்டே இருப்பா. கேஸ் சில சமயம் தீர்ந்து போச்சுன்னா சட்டுன்னு கிடைக்காது. அப்போ கெரசின் அடுப்புல சமைக்க வேண்டி வரும். இதுல எத்தனை நேரம் மாறுதுன்னு அம்மா அழுத்துக்கிற அலுப்பை பார்த்துருச்சு. இந்த கேஸ் எப்படாப்பா வரப்போறதுன்னு எங்களுக்கெல்லாம் ஆயிடும். லலிதா தனக்குள் சிரித்து கொண்டாள். மீனுவின் அம்மா பாலாவின் நினைவு வந்தது. நிதானமே இல்லாத பாலா, ஆத்திரமும் கோபமும் படபடப்பும் கொண்ட பாலா, திடீர் சிரிப்பும் திடீர் ஆங்காரமும் காட்டும் பாலா. அண்ணனுக்கு ஏற்ற தங்கை. அவளை கல்யாணம் செய்து கொடுக்கும் வரை அவள் குணத்தை கண்டு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெண் ஒருத்தனோடு பொருந்தி எப்படி குடித்தனம் செய்ய போகிறாள் என்ற கவலை ஏற்படும். அந்த கவலைக்கெல்லாம் ஏதும் அர்த்தமில்லாமல் போய்விட்டது. நல்ல வேளையாய் பாலாவுக்கு நேர் எதிரிடையாய் கணவன் சாமிநாதன் இருக்கிறார். வாயே திறக்காமல், அதிர்ந்தே பேசாமல், எந்த கேள்வியையும் கேட்காமல், செலவை பற்றி கணக்கு கேட்காமல். எப்படிப்பட்ட பேலன்ஸ் அது? அவளுக்கு சிரிப்பு வந்தது. சட்டென்ற மனசின் மூலையில் ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டது. அதிர்ந்தே பேசாத, அதட்டாத, செலவை பற்றி காசை பற்றி பேசாத ஒரு மனிதனாய் சபேசன் இருந்திருந்தால் இந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? வாசலில் போட்ட கோலம் மாலை வரை அழியாமல் இருக்கும். சின்ன சின்ன கனவுகள் பூக்க ஆரம்பித்திருக்கும். 15 வயசு பெண்ணின் மனசு அதிர்ந்து இப்படித்தான் மாமா எப்பவும் இருப்பாரா என்று கேட்காமல் இருந்திருக்கும். காலையில் கண் விழிக்கும் போதே 8 வயசு கண்கள் பயத்தோடு அப்பா இருக்காரா என்று கேட்காமல் இருந்திருக்கும். அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். இவ என்ன உபயோகமற்ற சிந்தனைகள்? ராஜு இன்னும் காஃபி குடிக்க வரவில்லை என்று ஞாபகத்துக்கு வந்தது. அவள் அவசரமாக கொல்லை கிணற்றடிக்கு சென்றாள். கிணற்றை ஒட்டினாற்போல் இருந்த தோய்க்கிற கல்லின் மேல் உட்கார்ந்தபடி ராஜு எதிரில் இருந்த தென்னை மரத்தின் மேலும் கீழும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அணிலை பார்த்து கொண்டிருந்தான். ராஜு, அவனுடைய உடல் தூக்கி வாரி போட்டு திரும்பியது. ஓ, நாம் இவ்வளவு பலக்க கூப்பிட்டிருக்க கூடாது என்கிற உணர்வு அவளுள் ஒரு விசனத்தை ஏற்படுத்திற்று. பல் தேய்ச்சு காஃபி குடிக்கவா என்றாள் அவள் மிருதுவாக. வர என்று அவன் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். அவள் சில வினாடிகள் அந்த முதுகை பார்த்தபடி நின்றாள். இந்த பிள்ளை வேறு எங்கேயாவது பிறந்திருக்க வேண்டும், அல்லது அப்பாவுக்கு ஜோடியாக முரட்டுத்தனத்தோடு பிறந்திருக்க வேண்டும். இப்படி இரண்டும் கெட்டானாய் பிறந்து பூ மாதிரி ஒரு மனசாய் இந்த பிஞ்சு எப்படி வளரப்போகிறது? என்னுடைய பிரார்த்த கர்மம். விவரம் தெரிந்த நாளிலிருந்து இதே வார்த்தையை தந்தையின் நாவிலிருந்து கேட்டு கொண்டிருக்கும் இது எந்த மாதிரி மனுஷனாய் உருவாகப் போகிறது? சீக்கிரம் பல் தேய்ச்சிட்டு வாடா ராஜு. அவன் எழுந்திருப்பதை கவனித்துவிட்டு அவள் உள்ளே வந்தாள். யாரோ ஆண் பிள்ளை நடையில் நிற்பது தெரிந்தது. அவள் மெல்லிய குரலில் யாரது என்றாள். நான்தா என்றபடி முனிசிபல் ஸ்கூல் வாத்தியார் பாலு தன் பையன் கிருஷ்ணனை தோளில் சுமந்தபடி உள்ளே வந்தார். என்ன, கிருஷ்ணனுக்கு உடம்பு சரியில்லையா?
ஆமாம், ராத்திரியிலிருந்து ரொம்ப ஜுரம். நான் டவுன்ல இருந்து டாக்டரை அழைச்சுண்டு வரேன். அது வரைக்கும் இவனை இங்க படுக்க வச்சுட்டு போகட்டுமா? ஓ, தாராளமா போங்கோ. நான் பார்த்துக்கிறேன். லலிதா விரைந்து கூடத்தில் இருந்த பெஞ்சின் மேல் ஜமக்காலத்தை விரித்து தலையணையை வைத்தாள். கிருஷ்ணனை பெஞ்சில் கிடத்திவிட்டு பாலு தயங்கி நின்றார். உங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லையே? நிச்சயமா இல்ல. நீங்க போயிட்டு வாங்கோ. இன்னும் ஏதேனும் பேச்சு கொடுத்தால் அவர் கண்ணில் ஜலம் வந்து விடுமோ என்ற பயமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு அவர் போகையில் அவளுக்கு பாவமாக இருந்தது. யார் மன்னி இவர்? இந்த ஊர் ஸ்கூல்ல ஒரு வாத்தியார். அவ்வாத்துல வேற யாரும் இல்லையா? ம். அந்த பையனுக்கு அம்மா இல்லையா? காஃபி டம்ளரை கையில் ஏந்தியபடி ராஜு வந்து நின்றான். அந்த பையனோட அம்மா ஓடி போயிட்டா என்றான். உஷ் ராஜு என்ற லலிதா அதட்டுகையில் ராஜுவின் கையில் இருந்த டம்ளர் கீழே விழுந்தது. அவளுடைய அதட்டலினால் அது கீழே விழவில்லை என்று புரிந்தது. நிலைப்படியில் சபேசன் நின்றிருந்தார். ஒரு வினாடி என்ன செய்வது என்று புரியாமல் லலிதா திகைத்து போய் நின்றாள். சபேசனை ஒரு கிளியுடன் பார்த்தபடி பேந்த பேந்த விழித்து கொண்டு நிற்கும் ராஜுவை பார்க்கையில் அடி வயிற்றை சுருட்டி கொண்டு ஒரு கவலை எழுந்தது. சபேசன் எதுவுமே பேசாமல் நேராக ராஜுவின் அருகில் வந்தார். ராஜு பயத்துடன் பின்னுக்கு நகர்கையில் அவர் ஒரு வேகத்துடன் முன்னுக்கு நகர்ந்து அவன் தலை மயிரை பிடித்து, அடிக்காதீங்கோ, நீ போடி அந்தண்ட என்ற இன்னொரு கையால் அவன் முதுகை முத்தி, படவா பொம்ம நாட்டிகளோட நின்னுண்டு வம்பு பேசுறியா நீ? இருக்கிற பவுசுக்கு வம்பு வேறையா? சொல்லு, பேச மாட்டேன்னு சொல்லு. பேச மாட்டேன், அடிக்காதீங்கோ, வலிக்கிறது. வம்பு பேச மாட்டேன்னு திருப்பி சொல்லு. வம்பு பேச மாட்டேன். மீனா விக்கித்து போய் மூலையில் நின்றிருந்ததையும் லலிதாவின் கண்களில் நீர் தழும்புவதையும் கவனிக்காத மாதிரி ஆக்ரோஷத்துடன் கத்தினார். போங்க எல்லாரும் உள்ள. இந்த மாதிரி பிள்ளை வளர்த்தா வீடு உருப்பட்டாப்புல தான். லலிதா வாயை மூடிக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். மீனு பக்கத்து அறைக்குள் நுழைந்து கொண்டாள். எழுந்திருண்டா உதவாக்கற. கொட்டின காப்பியை தொடச்சிட்டு வாய்ப்பாடெல்லாம் ஒழுங்கா உட்கார்ந்து பலக்க சொல்லு. கொல்லையில் இருந்து சுருணையை கொண்டு வந்து கீழே சிந்திப்போன காஃபியை ராஜு துடைக்கையில் முதுகு இன்னும் விசும்பலில் குலுங்குவதை லலிதா சமையல் அறையில் இருந்தபடி கவனித்தாள். பாவம், ஒரு வாய் காஃபி கூட குடிக்கவில்லை குழந்தை என்கிற உணர்வில் மறுபடி அவனுக்கு காஃபி கலந்து தர வேண்டும் என்று பரபரத்த மனசு பழக்க தோஷத்தில் தானே அடங்கி போயிற்று. கொல்லையில் சுருணையை ராஜு அலச போனதும் வேலைக்காரி லட்சுமி, நான் அலசற, நீ போ என்ற மெல்லிய குரலில் சொல்வதும் கேட்டது. ராஜு சமையல் அறையை தாண்டி கொண்டு போகையில், கொஞ்சம் காஃபி குடிக்கிறையா என்ற தன்னையும் மீறி லலிதா கிசுகிசுத்தாள். ராஜு ஒரு வினாடி தயங்கி நின்றான். கண்களில் மிக லேசாக சபலம் தெரிந்தது. பிறகு தன்னை சமாளித்து கொண்டு வேண்டாம் என்றான். சரி, அப்ப போய் வாய்ப்பாடெல்லாம் சமத்தா தப்பு பண்ணாம சொல்லிடா கண்ணா. சரி. அழுததால் கரகரத்து போன குரல் கேட்டது. ஈரோன் 2. சமையலில் மனசு செல்லவில்லை. இவன் ஒழுங்காக தப்பில்லாமல் சொல்ல வேண்டுமே என்ற கவலையாக இருந்தது. சபேசன் பூஜைக்கு உட்கார வந்து விடுவார் என்ற ஞாபகம் வந்தது. அவள் இயந்திர கதியில் அதற்கு தயார் செய்தாள். நன்னாங்கு 16. என்ன, பஞ்சாத்திர உத்திரணியை புளி போட்டு தேய்க்கலையா? தேய்ச்சதே. அதான் இத்தனை லட்சணமா இருக்கா? 4 8 32. இனிமே நானே தேய்ச்சுக்கிறேன். பூஜை பாத்திரங்களை நீ தேய்க்க வேண்டியதில்லை. இனிமே பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சுடுறேன். வேண்டியதில்லை. 5 25. சபேசன் பரபரவென்று புளி ஜாடியில் இருந்து புளியை எடுத்து பஞ்சாத்திரத்தை கிணற்றடியில் தேய்த்து கொண்டு வருவதை லலிதா ஒரு கையால் ஆகாத்தனத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். கடுகடுவென்று இருக்கும் அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்றைக்காவது இவர் முகத்தில் பிரசன்னம் தோன்றாதா ஈஸ்வரா என்று நினைப்பதை இப்பவும் நினைத்து கொண்டாள். பெருத்த ஓசையுடன் மணி சந்தித்து பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. அவளுக்கு மனசுக்குள் சிரிப்பு கூட வந்தது. இவருக்கு இதன் தாத்பரியம் தெரியுமோ? 6 20. ஓ, அவள் கலவரத்துடன் கூடத்துக்கு விரைந்தாள். ராஜு, சரியா சொல்லு என்றாள் மெல்ல. 6 20.
24 ராஜு. 2 வருஷமா தினமும் சொல்ற வாய்ப்பாடு இன்னும் நெட்டுருவாகலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். சபேசன் ரவுத்ராகாரமாய் கையை ஓங்கிக் கொண்டு அவள் சரேல் என்ற வழியை மறித்து கொண்டு நின்றாள். தயவு செய்து அவன் அடிக்காதீங்கோ. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான். குளிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பியாகணும் அவன். நீ போ அந்தண்ட. பெருசா வக்காலத்து பேச இவன் வந்துடுறா. ஸ்கூலுக்கு போறானா? இவன் தான் பெரிய கலெக்டரா வரப்போறான் பாரு. சொல்லுடா ஆர்னாங். ராஜு பேந்த பேந்த விழித்தான். எதிரில் தெரிந்த ரௌத்ரத்தில் உள்ளதும் மறந்து போயிற்று. ஆர்னாங். ம், ஆர்னாங். சொல்லு, இல்லைன்னா தோலை உரிச்சுப்பிடுவேன். அவர் கிட்டே நெருங்கும் முன் ராஜு அழ ஆரம்பித்தான். சாமி. சபேசனின் ஓங்கிய கை கீழே இறங்கிற்று. கூடத்தின் ஜன்னலை தாண்டி பார்வை வெளியே ஓடிற்று. யாரு? நான் தாங்க, பாவாடை. ஓ, வா, என்ன விஷயம் என்றபடி வாசல் திண்ணைக்கு நடந்து கொண்டே சபேசன் ராஜுவிடம் சொன்னார். சீக்கிரமா குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. சட்டென்று ராஜுவின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. லலிதாவை பார்த்த பார்வையில் ஒரு சின்ன சிரிப்பு கூட தெரிந்தது. அவன் விடுவிடுவென்று கிணற்றடிக்கே குளிக்க செல்வதை பார்த்துவிட்டு, லலிதா, அந்த பாவாடை தீர்க்காயுசா இருக்கணும் என்ற முணுமுணுத்தபடி உள்ளே சென்றாள். பாவாடை இன்னும் 1/2 மணி நேரம் உட்கார்ந்திருப்பான் என்கிற நிம்மதி ஏற்பட்டது. அதற்குள் ராஜு தயாராகி பள்ளிக்கூடத்துக்கு போய் விடுவான். ராஜு குளித்துவிட்டு வந்து இயந்திரகதியில் நெற்றிக்கு விபூதியிட்டு கொண்டு கண்ணை மூடி சுவாமி படங்களின் முன் விழுந்து நமஸ்கரித்தான். சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஒப்பிக்கிற மாதிரி அவன் இதையெல்லாம் செய்வதை பார்க்கையில் அவளுள் ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது. 8 வயசு, 8 வயசுதானே என்றிருக்க முடியவில்லை. பக்கத்து வீட்டு கோபாலிக்கும் 8 வயசு. என்ன சவுடாலாக பேசுகிறான். எத்தனை விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறான். இத்தனைக்கும் படிப்பு வாசனையே இல்லாதவர்களுக்கு பிறந்தவன். சாதம் போடுறியாமா? உட்காரு. சற்று முன்னால் அடியும் திட்டும் வாங்கின நினைவே இல்லாமல் நிதானமாக ரசித்து சாப்பிடும் ராஜுவை அவள் யோசனையுடன் பார்த்தாள். இந்த பிள்ளை பக்கத்து வீட்டில் பிறந்திருந்தால் அந்த கோபாலியை விட அதிக சாமர்த்தியமாயிருந்திருப்பான் என்று தோன்றியது. பக்கத்து வீட்டில் வெளிச்சம் அதிகம் இருந்திருக்கும். சுவாசிக்க காற்று இருந்திருக்கும். கோபாலி மாதிரி இவனும் பளிச்சென்று சிரித்திருப்பான். பேந்த பேந்த விழிக்காமல் 2 வருஷமாக நித்தியம் சொல்லும் வாய்ப்பாட்டை தவறி சொல்லாமல், இன்னும் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு கறி வேணும். இந்த மாதிரி சுரணை கெட்டு போகாமல் சட்டென்று அவள் சுய நினைவுக்கு வந்தாள். நமக்கு என்ன நேர்ந்து விட்டது இன்றைக்கு? மீனு கேட்ட கேள்வி மனசை குழப்பி விட்டதா? இப்படி சிரிச்சுண்டே காரியம் செய்யறவாளை பார்த்ததில்ல. சிரிக்கலேனா காரியமாகுமோ என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ராஜு பையை தூக்கி கொண்டு தெருவில் இறங்குகிறவரை பாவாடு ஏதோ தீவிரமாக சபேசனிடம் பேசிக் கொண்டிருந்தான். அப்ப கருக்கல்ல எழுந்திருச்சு பனையாத்தாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு கிளம்புறஞ்சாமி. ஆமா, அதான் சரி, போயிட்டு வா. சபேசன் ஏதோ யோசனையுடன் உள்ளே வந்தார். இலைய போடு என்றார். அவள் அவசரமாக அவருக்கு தட்டை வைத்து பரிமாறினாள். அவர் பேசாமலேயே சாப்பிட்டு விட்டு எழுந்தார். சட்டையை அவசரமாக மாட்டிக்கொண்டு, வெளியில வேலை இருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கு நாழி ஆயிடும் என்றார். சரி. இந்த பிள்ளையை இங்கு விட்டுட்டு எங்க போயிட்டான் பாலு? டாக்டரை அழைச்சுண்டு வர போயிருக்கார். என்ன உடம்போ என்னவோ, எதையும் விசாரிக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டியாக்கும். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று அவள் ஒரு வினாடி தயங்கினாள். சித்த நேரத்துக்கு தானே என்றாள் மெல்ல. ஊர் வம்பையெல்லாம் விலக்கி வாங்கிக்கிறதுனால தான் பிள்ளையும் அப்படி இருக்கு. அவள் உதட்டை கடித்து கொண்டாள். இவர் வேண்டுமென்றே ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோபத்தை வரவழைத்துக் கொள்கிறார் என்கிற ஆயாசம் மறுபடி ஏற்பட்டது. அவர் அவசரமாக சட்டையை மாட்டிக்கொண்டு கக்கத்தில் குடையை செருகிக் கொண்டு கிளம்பினார். நான் கிளம்புறேன். பாலு வந்தான்னா பிள்ளையை எடுத்துண்டு போக சொல்லு. நீ சீராட்டின் இருக்க வேண்டாம். சரி. சரக் சரக்கென்று செருப்பு சப்திக்க அவர் படி இறங்கி போவதை அவள் சற்று நேரம் ஒரு வெற்று பார்வை பார்த்துவிட்டு வாசற்கதவை சாத்தி கொண்டு உள்ளே வந்தாள். கூடத்து பெஞ்சின் மேல் கிருஷ்ணன் துவண்டு படுத்திருந்தான். அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தபோது கண் திறந்தான். கொஞ்சம் காஃபி தரட்டுமா கிருஷ்ணா என்றாள் மிருதுவாக. என்று அவன் தலையசைத்தான். ஜுரத்தின் கடுமையையும் அந்த பலகீனமான தீக்கற்ற பார்வையையும் பார்க்கையில் மனசில் சங்கடம் ஏற்பட்டது.
அப்பா எப்ப வருவா? தோ வந்துடுவா. காஃபி கலந்துண்டு வர. இரு. காஃபியை கலக்கும்போது அந்த நிர்கதியான பார்வை, ஏக்கம் மிகுந்த அனாதை பார்வை மனசை அலைக்கழித்தது. இந்த மாதிரி ஒரு குழந்தையை விட்டு விட்டு போக அவளுக்கு எப்படி மனசு வந்தது? ஓடிப் போயிட்டா. எதையும் சட்டென்று கிரகித்துக் கொள்ளாத ராஜு கூட எப்படி அப்படி சொன்னான் என்று அவளுக்கு திகைப்பேற்பட்டது. கிருஷ்ணன் காஃபியை குடித்ததும் திடீரென்று அழ ஆரம்பித்தான். அவள் பதறிப்போனாள். அப்பா தோ வந்துடுவா. கிருஷ்ணா அழாத என்று முதுகை தடவினாள். அவன் ஒன்றுமே பதில் சொல்லாமல் விசும்பிக் கொண்டிருந்தான். அவள் எத்தனையோ சமாதானம் செய்தும் சமாதானமாகாமல் கடைசியில் அவனாகவே ஓய்ந்து சுவர் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்து கொண்டான். அம்மாவை நினைத்து கொண்டு சொல்ல தெம்பில்லாமல் அழுகிறான் என்று தோன்றியது. ஓடி போயிட்டா. அப்படி செய்ய எப்படி மனசு வந்தது? வாயிற்கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. அவள் சட்டென்று எழுந்து கதவை திறந்தாள். பாலு டாக்டருடன் உள்ளே நுழைந்தார். எப்படி இருக்கா என்றார் கவலையுடன். இத்தனை நேரம் தூங்குனா. இப்ப கொஞ்சம் காஃபி கொடுத்தேன். டாக்டர் பரிசோதனை செய்து முடித்தார். கையுடன் கொண்டு வந்திருந்த சில மருந்துகளை கொடுத்துவிட்டு கிளம்பினார். பாலு கிருஷ்ணனை மறுபடி தோளில் தூக்கி கொண்டார். நான் வீட்டுக்கு அழிச்சுண்டு போறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது கஞ்சி வச்சு தரட்டுமா? வேண்டாம். இத்தனை நேரம் இவனை பார்த்துண்டதே எனக்கு ரொம்ப பெருசு. நிலைப்படியை தாண்டுகையில் அவர் அவளை பார்த்து மெல்ல சொன்னார். வேற யார்கிட்டையும் இத்தனை சுவாதீனமா உதவி கேட்க மாட்டேன் நான். நீங்க தயங்கவே கூடாது எங்ககிட்ட. அவர் தெருவில் தன் வீட்டை நோக்கி நடக்கையில் எதிர்த்த வரிசை அக்கம் பக்கத்து வீடுகளின் ஜன்னல்கள் வழியே பார்வைகள் துளைப்பதை அவளால் உணர முடிந்தது. என்ன மனிதர்கள் என்று நினைக்கையில் சிரிப்பு வந்தது. மீனு கூடத்தில் நிற்பதை பார்த்து சிரித்து கொண்டே, சாப்பிட வரையா மீனு என்றாள். ஆஹா, ஏன்? மனசு சரியா இல்ல. லலிதா சிரித்தாள். அதை நான் சரி பண்றேன், வா. அது என்ன மனசு அது? அடங்கா பிடாரி மனசு. ஒரு நிமிஷம் சிரிக்கும், மறு நிமிஷம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்குமா? மீனு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் ஜன்னல் வழியே பார்த்தாள். பிறகு தயங்கிக் கொண்டு சொன்னாள். சராசரி மனசு அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற மனசு மாதிரி யாருக்கும் இருக்காது. போச்சுடா, மறுபடியும் என்னை பத்தி பேசுறியா? அதை விட உபயோகமான காரியம் பார்க்கலாம் வா. சமையல் ஆறி போறது. திருப்பி சுட வைக்க கேஸ் இல்ல தெரியுமோ? ராஜுவ மாமா அப்படி அடிச்சதை பார்த்ததும் அதிர்ச்சியா போயிடுத்து மன்னி. எனக்கு நினைச்சு பார்த்தாலே 2 நாளைக்கு சாப்பாடு வேண்டி இருக்காது போல இருக்கு. நினைச்சு பார்க்காதே. மீனு ஒரு வினாடி அவளை லேசான வியப்புடன் பார்த்தாள். பிறகு தெருவை பார்த்து கொண்டு சொன்னாள். நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டேளே மன்னி. மாமாவுடைய கோபத்தை விட ஒன்றும் நடக்கலையே இப்பங்கிற மாதிரி நீங்க வளைய வர்றதுதான் அநியாயமா படுறது, எனக்கு செயற்கையா படுறது. லலிதா திடுக்கிட்டு போய் அவளை பார்த்தாள். பிறகு சமாளித்து கொண்டு சிரித்தாள். என்ன செய்ய சொல்ற என்னை? நானும் சேர்ந்து கத்தணுங்கிறையா? கத்தாட்டாலும் எதிர்ப்பையாவது காட்டலாம் இல்லையோ? எப்படி? அதனால பிரயோஜனம் இல்லைன்னு நிச்சயமா தெரியும் போது எதிர்ப்பானேன்? இந்த மாதிரி என் புருஷன் இருந்தானா நான் ஓடி போயிடுவேன். பேசுறது ரொம்ப சுலபம் மீனு. அவ ஏன் ஓடி போனா? எவ? அதான் அந்த பையனோட அம்மா. தெரியாது. போய் மாமா கோச்சுப்பான்னு பயப்படுறேள். அதனால் என்ன இல்ல. நமக்கு எதுக்கு மீனு அதை பத்தி எல்லாம்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்லுவா. போனவளுக்கு தான் உண்மையான காரணம் தெரியும். எங்க இருக்கா? டவுன்ல தான். யாரோட? யாரோ ஒருத்தரோட. ஓ. லலிதா சிரித்தாள். மீனு, உனக்கு 17 வயசா இல்ல 50ஆன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. 17 இருக்க ட்ரை பண்ற. இன்னும் கொஞ்சம் கறி போடுங்கோ, ரொம்ப நன்னா இருக்கு. அப்படி வா வழிக்கு. அவர்கள் சாப்பிட்டு எழுந்திருக்கையில் லட்சுமி ஏதோ பேச வந்தவள் போல் தயங்கி நின்றாள். என்ன லட்சுமி? இன்னைக்கு காலையில பாவாடை எதுக்கு வந்திருந்தான் தெரியுமாம்மா? தெரியாதே. சாமி உங்ககிட்ட சொல்லலையா? ஆஹா. மேல தெரு சங்கரலிங்க ஐயர் இல்ல, நிலத்தை விற்க போறாராம். அடி வயிற்றில் ஏதோ திக்கென்றது. ஐயையோ, இருக்கிறத வித்துட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு? லக்ஷ்மி சிரித்தாள். விற்காம என்ன செய்யறது? பட்டணத்துல ஒரு பையன் வேலை பார்க்கறானாமில்ல, எல்லாரும் அங்க போயிட போறாங்களாம். இத்தனை பேருமா? லக்ஷ்மி மறுபடியும் சிரித்தாள். இந்த ஊர் வைப்பாட்டியும் குடியும் அலுத்து போச்சு அவங்களுக்கு. லக்ஷ்மி, உனக்கு ரொம்ப வாய் நீளம். நான் உன்னோட பேச வந்ததே தப்பு.
நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஐயா தான் நிலத்தை வாங்க போறாங்களாம். ஓ, இருக்கும் என்ற பதில் அளிக்கையில் மனசில் ஒரு நமைச்சல் ஏற்பட்டது. லேசான விபரம் புரியாத ஏக்கம் மூலையில் எட்டி பார்த்தது. நான் இந்த வீட்டில் ஒரு மூன்றாம் மனுஷி. கொல்லை கதவை யாரோ தட்டினார்கள். லக்ஷ்மி கதவை திறந்ததும் கொல்லை முற்றத்தில் வந்து நின்றவளை பார்த்து லலிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் மன்னியது என்று மீனு மெல்ல கேட்டாள். லலிதா கிசுகிசுத்த குரலில் பதில் சொன்னாள். கிருஷ்ணனுடைய அம்மா. அம்மா, ருக்மணி அம்மா வந்திருக்காங்க என்றாள் லக்ஷ்மி. லலிதா ஒரு புன்னகையுடன் வெளியில் வந்தாள். வாங்கோ, ஏன் அங்கேயே நிற்கிறேள்? ருக்மிணியின் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. கண்களுக்கடியில் வாயோரங்களில் மெலிதான கோடுகள் தெரிந்தன. கண்கள் சஞ்சலத்துடன் அலை பாய்ந்தன. நான் உள்ள வரல லலிதா, இங்கேயே இந்த குரட்டில் உட்காந்துக்கிறேனே. உங்களுக்கு சௌகரியம்னா இங்கேயே உட்காந்துக்கலாம், வாங்கோ. ருக்மணி ஒரு கூச்சத்துடன் உட்கார்ந்தாள். லலிதா அவள் எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். யாரது உள்ள, புதுசா தெரிகிறதே. மீனு, என் ஆத்தனார் பெண், லீவுக்கு மதராஸிலிருந்து வந்திருக்கா. ஓ. ருக்மணியின் பார்வை தாழ்ந்தது. ஏதோ சொல்ல தயங்குகிற மாதிரி இருந்தது. வார்த்தைகளை ஜோடிப்பதை பெரிய கஷ்டம் போல் அவள் உட்கார்ந்திருந்ததை பார்க்க சகிக்காமல் லலிதா மெல்ல கேட்டாள். என்ன விஷயம் மாமி? கிருஷ்ணனுக்கு உடம்பு சரியா இல்லையாமே. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? டவுன்ல டாக்டரோட பொண்ணு சொன்னா. மனசு கேட்கல, உடனே பஸ்ஸை பிடிச்சு வந்த. இதை சொல்வதற்குள் ருக்மிணியின் முகம் சிவந்து போயிற்று. நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. லலிதா வியப்புடன் அவளை பார்த்தாள். இந்த உறவே வேண்டாம் என்று அறுத்து கொண்டு போனவள் இவள் என்று நம்புவது கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறதை விட தூக்கு போட்டு கொண்டு சாகலாம் லலிதா என்ற 2 வருஷங்கள் முன்பு நடு கூடத்தில் உட்கார்ந்து இவள் கண்ணீர் விட்டது நினைவுக்கு வந்தது. இந்த பிள்ளைக்காக பல்ல கடிச்சுண்டு உட்கார்ந்திருக்க. கடைசியில் பல்லை கடித்து கொண்டு உட்காரவும் இல்லை, தூக்கு போட்டு கொண்டு சாகவும் இல்லை. ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு போய்விட்டாள். ஊர் இன்னமும் தூற்றிக் கொண்டிருக்கிறது இவளை. டவுனில் யாரோ ஒரு செட்டியாருடன் இருக்கிறாள் என்கிறது. பாலு வாத்தியார் தெருவில் போகும்போது தலை நிமிர்ந்து நடப்பதில்லை. சோர்வும் லேசாய் மூப்பும் முகத்தில் தெரிய, மனசு கேட்கல என்று இந்த வெயிலில் வந்து நிற்கும் இவளை பார்க்கும்போது அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த மாதிரி மனசுடையவள் இன்னும் கொஞ்சம் ஏன் பல்லை கடித்து கொண்டு உட்காரவில்லை என்று தோன்றியது. கிருஷ்ணனை இங்கதான் காலையில் அவர் விட்டு விட்டு போனார்னு லக்ஷ்மி சொன்னா. கிருஷ்ண எப்படி இருக்கான் லலிதா? நல்ல ஜுரமாக தான் இருந்தது. டாக்டர் வந்து பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்துருக்கார். சரியா போயிடும் மாமி, கவலைப்படாதீங்கோ. ருக்மணி திடீரென்று முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.